ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா கேரட் பாயாசம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் கிட்ஸுக்கெலாம் இதை செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேமியா கேரட் பாயசத்துக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் வறுத்த சேமியா எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை நல்லா உப்பலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், 2 வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம துரி வச்சுருந்த கேரட்டை சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம கேரட்டை நல்லா வறுத்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் அதோட பச்சை வாடையெல்லாம் போகணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ஊற்றின நெய் நல்லா சூடாகிடுச்சு. எடுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வரட்டும் நம்ம சேமியா. பாருங்கள், நம்மளோட சேமியா இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துரி வச்சுருந்த கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த கேரட்டோட கலரு நம்ம பாயாசத்துக்கே கலர் கொடுத்துருச்சு. நல்லா எல்லோ கலரில் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட சேமியாவும் கேரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேமியா கேரட் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சேமியா கேரட் பாயாசத்தை பவுலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் சேமியா பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேரட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.